யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஆஃபீஸ்க்குள்ள வரலையா கௌதம்? உன்னெல்லாம் கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறதே பெரிய விஷயம், புரியுதா? மரியாதை உள்ள போ. உங்களை யாருங்க ட்ராப் பண்ண சொன்னா? நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நான் காரணமாக முடியுமா? எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, கார் ஓட்ட தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நானே கார் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நீங்கள் தானே வெட்டி பந்தா பண்ணுறீங்க. நான் எங்கடி வெட்டி பந்தா பண்ணுறேன்? நான் அப்படி வளர்ந்துருக்கேன், புரியுதா? யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற பார்வையில் வளர்ந்துருக்கேன். அப்புறம் ஏங்க என்னை மட்டும் கஷ்டமாக படுத்துறீங்க? வாயை முட்டு போடி. காலையிலேருந்து சரி டென்ஷனில் இருக்கேன், நீ வேற திரும்ப கடுப்பை கலப்பாத. சரி, ஓகே. ஐ ஹாவ் மோர் ஒர்க்ஸ் இன் ஆஃபீஸ். ஸோ பாய் மை டியர் ஹஸ்பண்ட். அப்புறம் இங்கே பாரு, காரை இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போவேன். நீயாச்சும் ஒரு ரெட் கலர் கார் ஆச்சு, புரியுதா? ஐயோ, அப்புறம் நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல் போவீங்க? நடந்து போவண்டி, ஆட்டோ புக் பண்ணி போவண்டி, இல்லை அப்படியே ரோட்டில் உட்காந்துருப்போம் ஹாஸ்பிட்டல் போவாம. ஆனால் இந்த காரை மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னா. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச காரு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் மனசளவில் சந்தோஷம் தானே படுவீங்க. இங்கே பாரு இலக்கியா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. இவ்வளோ நாள் உன்னை நான் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே காரில் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன். ஏங்க? ஏன்னு உனக்கே தெரியும், மரியாதை போடி. சரி, கோவமாக இருக்கீங்க. அப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு சாவியை செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் நடந்து போங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கேப் புக் பண்ணி போங்க. எப்படி வேணாலும் போங்க. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். நீலாம் ஒரு பொண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தியா? ஏங்க நான் பொண்ணு நினச்சி பேசுகிறீங்க? பொண்டாட்டி அப்படின்னு நினச்சி பேசுங்க, நல்லா மாஸாக இருக்கும். உள்ள போடி. கரெக்டா? ரோஹித் ப்ரோ சஞ்சய் ப்ரோவை கூப்பிட்டு போனார், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கால் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ எங்கே இருக்கா? நான் இங்கேயும் இருக்கேன். நீ சொல்லு, எதுக்கு கால் பண்ண? இல்லை ப்ரோ, ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனார். ஸோ அதனால் ஸ்கூல்லாம் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்போம் தான் கால் பண்ணேன். அப்போ உனக்கு தெரியும் நான் எங்க வந்திருக்கேன், அவன் எங்க கூப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. எரும மாடுங்களா, எதுக்குடா சொல்லலாம்? அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே ப்ரோ. அப்புறம் இப்போ எதுக்குடா கேட்குறேன்? எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கோம், அதான் ஒரு ஆர்வ கொள்ளர்ல. வச்சுப்பேன் ஃபோனை வை மரியாதையா. ஐயோ இருயா. காங்கிராட்ஸ் மிஸ்டர் சஞ்சய் வேலுச்சாமி. வேணா கௌதம், ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற எனக்கு கடுப்பேத்தாத. ப்ரோ என்ன ப்ரோ, நீ ஒரு விஷயத்த உன் ஃப்ரெண்டுக்காக செஞ்ச, சரி அந்த விஷயத்த நீ இழந்துட்டுன்ற பட்சத்தில் அவர் திரும்ப உனக்கு கொடுக்கறது தானே கரெக்டாக இருக்கும். ஸோ கொடுத்துட்டாரு, உனக்கு பிடிச்ச ஆம்பிஷனான ஒர்க்கு ப்ரோ, சந்தோஷமாக எடுத்துக்கோ. சந்தோஷம் இல்லை ப்ளீஸ் கௌதம், எனக்கு டென்ஷன் ஆகுதுடா, என்னால் முடியல. அது எப்படா உடனே வெளில போனுவீங்க நான் வந்துடணும்? உன்னை யாரையா வெளியில் போக சொன்னது? எப்போ நீ அவர் கூட இருக்க தான் போகிற. உன்ன என்ன பக்கத்து ஸ்டேட்லேயோ இல்லை பக்கத்து கண்ட்ரிலேயோ போட்டிருக்காங்க போலீஸா? இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டிருக்காங்க. எப்போ பாரு எதுக்காக இருந்தாலும் மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் பிஸ்னஸ் மேன், அவரோட எல்லா அசம்பிளிலையும் நீ இருக்க தான் போகிறேன். அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நான் கேட்கல, புரியுதா? அசிங்கமாக திட்ட வச்சிடாத. என்ன ப்ரோ இப்படி பேசிகிட்டு இருக்க? முடியாதுடா, முடியவே முடியாது, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுடா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அவன் கூடவே இருந்து பழகிட்டான், எல்லாத்துக்கும் அவன் ரோஹித்னு கூப்பிட்டே பழகிட்டான். அப்படி இருக்கிறவன் திடீர்னு என்ன கூப்பிடாம இருப்பான்னு நினைக்கிறியா? இல்லை நான் தான் அவனை நினைக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா? என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது கௌதம். இங்கே பாரு ப்ரோ, உன்னோட எல்லா சுச்சுவேஷனையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அவரால் உன்னை மறக்க முடியாது, உன்னால் அவரை மறக்க முடியாதுன்றதெல்லாம் கரெக்டு தான். மற்றபடி நீ ஃபஸ்ட்டு போலீஸ் ட்ரைனிங் போனப்போ, போலீஸ் ஆகணும்னு நினச்சப்போ என்ன நினச்சிட்டு போனேன்? ரோஹித் ப்ரோ கூட இருக்க போகிறேன்னு நினச்சிட்டா? இல்லை, எங்கே இருந்தாலும் அவன் கண்ணு கெட்டுற தூரத்தில் நான் இருந்தால் போதும், அவன் கூப்பிட்ற தூரத்தில் நான் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தானே போனேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஏரியா போலீஸ் ஆஃபீஸர் ப்ரோ, நீ அவர் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்க தானே போகிற? இல்லை கௌதம், நான் ஃபஸ்ட்டு போனதெல்லாம் வேற. அவன் கூட இருந்தேன், படித்தேன், எல்லாம் பண்ணேன், போலீஸ் ஆகணும்னு ஆனேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப தெரிலடா. இப்போ 2 இயர்ஸாக அவன் கூடவே இருந்திருந்து அவனை பார்த்துட்டு என்னால் பிரிய முடியல கௌதம் இந்த டைமில். சரி, சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லவா? இல்லைடா, எதுவும் என் மைண்ட் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இந்த 2 இயர்ஸாக இவ்வளோ வருஷம் நான் கூட இருந்ததை விட இந்த 2 வருஷத்தில் அந்த மொத்தமாக அனுபவிச்சிட்டேன்டா. அவன் ஒரு 5 நிமிஷம் கூட என்ன பிரிய மாட்டான்டா. 2 வருஷமா பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தான். அவன் கூட நான் இருந்தாலும் என்கிட்ட அவன் பேசலனாலும் அவன் கண் பார்வையில் நான் இருப்பேன்டா, என் கண் பார்வையில் அவன் இருப்பான்டா. ஏன் ப்ரோ, இந்த 2 இயர்ஸாக நீ ஒரு விஷயம் அவர் கையில் கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட, அப்படிப்பட்ட விஷயம் கையில் கிடைச்சிருக்கு. வேணும்னா அவர் லைஃப்பை வாழட்டும் அப்படின்றதுக்காக நீ கொஞ்சம் தள்ளி நில்ல. அப்போ அவன் லைஃப்பை நான் வாழ விடலைங்கிறியா? அப்போ
அப்படி இல்லை ப்ரோ, நீ கூட இருக்கிறதுனால மேபி நந்தினிக்கான ஸ்பேஸ் கம்மியாகலாம்ல. அவர் நந்தினி கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணட்டும் ப்ரோ. இவ்வளோ நாள் நந்தினி யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் அவரோட லைஃப் அவங்க கூட அப்படியே மூவ் ஆன் ஆகி போகட்டுமே. ஸோ பிஸ்னஸ்குள்ளேயும் நந்தினி இருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க ப்ரோ. டே அவன் எல்லாத்துக்கும் என்ன கூப்பிட்டுட்டான், இதுக்கப்புறம் கூப்பிடாம இருப்பானா? ப்ரோ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதை நீங்கள் 2 பேரும் பழகி தானே ஆகணும். இல்லடா, ஒரு மாதிரியா இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் விடு. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னடா? அவர் ப்ராப்ளம்லாம் சரியாகிட்டு இப்போ ரெக்கவர் ஆகிட்டாருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா. இல்லை ப்ரோ, அவரோட ப்ராப்ளம் இப்போது எனக்கு தெரிஞ்சு ரீஸ்டார்ட் ஆகணும். புரியல. எனக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அவர் எங்கே எப்படியும் கோவப்பட்டு அவரை போன்னு சொல்லிட்டு தனியாக தான் நின்றுட்டுருப்பான்னு எனக்கு தெரியும். ஆமாண்டா, கோவத்தில் திட்டான், கிளம்பிட்டான். எனக்கு தெரியும், அதனால தான் கால் பண்ணேன். தயவு செஞ்சு அவர் எங்கன்னு போய் பாரு, ஓகேவா? பார்த்துட்டு அவர் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு நீ என்னை முடிஞ்சால் ஹாஸ்பிட்டலில் வந்து மீட் பண்ணு, நான் பேசுகிறேன். டேய், நீ என்ன பேசுற? எனக்கு புரியல. ப்ரோ இதை நேராக தான் பேச முடியும், நான் உனக்கு எப்படி ஃபோனில் பேசி புரிய வைக்கிறது? நீ ஹாஸ்பிட்டல் வா, நான் பேசுகிறேன். சரி, நீ ஃபோனை வை, நான் வரேன். அட கொடுமையே, இந்த பிள்ளைங்க ரெண்டு இங்கே என்ன பண்ணுது? ஏய் கவிதா, கவிதா, என்னடா? ஆஃபீஸ் உள்ள போகாம 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? இருப்பான்ல சாமி இந்த ஆஃபீஸ் உள்ள போகிறதுக்கு. உள்ளே போனால் உயிர் தப்பிக்குமான்னு தெரியலையே. மீரா மேடம். ஏன் கம்முன்னு இருப்ப நீ வேற மீரா மேடமா? என்ன இப்போ உன் பிரச்சனை? உன் பொண்டாட்டி தான் ட்ராப் பண்ணிட்டல, கிளம்பு. நான் கிளம்புறதுலாம் இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் எப்போ உள்ள போகிறீங்க? போற முடியல இல்ல, போடா. ஓ வரேன். நல்லா சிறப்பாக தானே வைத்தியம் பார்த்தேன், நல்லா சிறப்பாக வைத்தியம் பார்த்து 2 பாட்டில் ட்ரிப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு, சரி ஓகே இதுக்கப்புறமே எமர்ஜென்சினா தேவையில்லாமல் நம்ம வெயின் கனெக்ட் பண்ண தேவையில்ல கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயினோட பேட்ச் ஒர்க் பார்த்து தான் நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? அங்கதான் எங்களோட டவுட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. எங்க இந்த வெயினை நீ ரிமூவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ரிமூவ்லாம் பண்ண தேவையில்ல மீரா மேடம். ஏன்னா திரும்ப திரும்ப போடுற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் மயங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த வெயின் எதுக்கு ஒரு 2 days உங்கள் கையில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு எதுக்கு 2 பேருக்கு இதை கழட்டாமலே அமிச்சேன்? ஆமாம் மேடம், கரெக்டாக தான் அமிச்சேன். ஆனால் எனக்கு என்னவோ கழட்டிலாம் தான் தோணுதுண்ணே. எதுக்கு கழட்ட வேணாம்னு நினச்சேன், இப்போ எதுக்கு கழட்டணும்னு தோணுது? கோஷின்லாம் அழகாக கேட்குறீங்கண்ணே, அழகாக தான் கேட்குறீங்க, ஆனால் ஆன்சர் சொல்ல முடியாதே. ஆன்சர் சொல்ல முடியாது அப்படின்னா உங்ககிட்ட அப்போ இன்னும் நிறைய ஆன்சர் இருக்கு நாங்கள் கொஸ்டின் கேட்கறதுக்கு, அப்படிதானே? எத்தனை ஆன்சர் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஆன்சர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்லாம் உங்கள் 2 பேருக்கு பெருசாக பிரச்சனை இல்லைண்ணே. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அச்சோ சொல்ல முடியாதே. நான் என்னவோ இன்றைக்கே ரிவீல் ஆகிடும், அதனால இன்றைக்கி ஒரு நாள் ட்ரிப்ஸ் போட்டு இந்த வெயினை ரிமூவ் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் பிரச்சனைக்கு சம்மந்தமானவங்க ஒத்துக்க மாட்டாங்க போல். ஒரு 3 to 4 days டைம் எடுத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு திரும்ப ட்ரிப்ஸ் போடுற வேலை இன்னும் 2-3 days ஆகும். அதனால் கையோட வெயினை ரிமூவ் பண்ணிவிடுவான். புரியல, எங்களுக்கு புரியல. நீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் நடத்துறீங்களா இல்லை ஆஸ்பத்திரி நடத்துறீங்களா? 2மே தான் மீரா மேடம். இது ஃபுல்லாக எங்களை நீ சிறப்பாக ட்ரீட்மெண்ட் பார்த்து தான்ப்பா அனுப்புனேன். ஆனால் இன்னுமே எங்கள் மனசு தாங்க மாட்டேது தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் எப்படிலாம் சிரித்து பேசணும் தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளை எப்படி தம்பி ரோஹித் சாரோட ஒய்ஃப் ஆகும்? அதெல்லாம் கூட விடு கௌதம், அவங்க சாரோட ஒய்ஃபாக இருந்தாங்க இல்லாமல் இருந்தாங்க, அது வேற விஷயம். அது எப்படி திடீர்னு ஒரு தாலிக்கயிறு வந்துச்சு? அது திடீர்னு வந்ததில்ல, அவருக்கே தெரியாமல் 2 yearsக்கு முன்னாடி கட்டினது. அவருக்கு தெரியாமல் கட்டினாரா? அது எப்படிப்பா? மீரா மேடம், நந்தினிக்கு தெரிஞ்சாதானே ஃபர்ஸ்ட் நந்தினி உங்ககிட்ட சொல்ல முடியும். நந்தினிக்கே இப்போ தான் ரீசெண்டாக ரோஹித் சாரோட ஒய்ஃப் நந்தினின்னு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட எப்படி அந்த பிள்ளை சொல்லும்? ஏ கவிதா பாடி போய் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்தாலும் எடுக்கிறோம், இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகக்கூடாதுன்னு. மேடம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வராது மேடம். இப்போலாம் அந்த ஃபீல்டில் கூட போட்டி நிறைய இருக்கு. திடீர்னு நம்ம போய் உட்காந்தா எப்படி நம்மளாம் அதில் சம்பாதிக்க முடியும்? ஏ பைத்தியம், ஒரு பேச்சுக்கு சொன்னா டீப்பா பேசுது. அது எப்படிப்பா நந்தினிக்கு எப்பதான் தெரியும்? ஆமாம் மேடம், நந்தினிக்கும் ரீசெண்டாக தான் தெரியும். ரோஹித் சாருக்கும் அந்த பொண்ணை நம்ம தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு தான் நம்மளோட ஒய்ஃப்னு இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும்.
கடவுளே, திரும்ப தலை சுத்துதே. அப்படி தான் சுத்த செய்யும்ண்ணே. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஷாக் கேட்கும்பொழுது அப்படி தான் உங்கள் மனநிலைமை இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தெம்பேற்றிருக்கேன், புரியுதா? சரி, ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்றதுனால தான் நைட்டோட நைட்டாக டிஸ்சார்ஜும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைப்பேன். ஆனால் இதுதான் உண்மை, புரியுதா? நந்தினிக்கு ரீசெண்டாக ரோஹித் சார் அவரோட ஹஸ்பண்டுன்னு இப்போ தான் தெரியும். அதே மாதிரி ரோஹித் சாருக்கும் நந்தினி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட ஒய்ஃப் நந்தினின்றதும் தெரியும். அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் லேட்டாக தெரியுது. ஏன்பா கௌதம், சொல்லுங்க ஜி. ஏன்பா இவ்வளோ ஆன்சர் சொல்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட்டில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லலாம்ல? அது நான் சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்காது. நீங்கள் போய் நந்தினி கிட்ட கேளுங்கண்ணா. ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2 years. அவருக்கு ஒய்ஃப்னு எப்போ தெரியும்? 2 months முன்னாடி. நந்தினி மேம்க்கு எப்போ அவர் ஹஸ்பண்ட்னு தெரியும்? 1 month முன்னாடி. கடவுளே. 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறீங்க? நேராக ஆஃபீஸ்க்குள்ளே போகாதீங்க, இப்படியே பின்னாடி வழியாக கேன்டீன்குள்ளே போங்க. 2 பேரும் ஹெல்த்தியாக 2 ஜூஸு சக்கரை போட்டு நல்லா தூக்கலாக குடிங்க. அப்போ தான் பிபி லோகோ ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நேராக போய் நந்தினியை பார்க்குறீங்க. இந்த மாதிரி எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த மாதிரி எப்படிமா ரோஹித் சாருக்கு உன்னை பொண்டாட்டின்னு தெரியும், உனக்கு எப்படிமா இந்த மாதிரி ரோஹித் சார் புருஷன்னு தெரியும்னு ஒரு கேள்வியை போடுங்க. அந்த பிள்ளைய நல்லா சிறப்பான ஆன்சரை சொல்லணும்னா. உண்மைதான். ஆனால் நேற்று ஏதோ ட்ரை பண்ணாங்கன்னு எங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நாங்கள் தான் ஆர்வ கலரில் கேட்கல. பத்தியா நேத்தியே சம்மந்தப்பட்ட ஆள் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்ல தான் வந்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் தான் ஆர்வ கலரில் கேட்கல. இப்போது நீங்கள் போய் கேட்கவே தேவையில்ல, உங்களை பார்த்தாலே அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஆன்சரை நீ சொல்லலாம்லப்பா. நான் தான் சொன்னேனே மேடம், நான் சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் போய் அவங்கள்ட்ட கதை கேளுங்கண்ணா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜூஸ் முக்கியம், பிகில சக்கரை நல்லா தூக்கலாம். தம்பி, இந்த சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்க அப்படின்னு வடிவேல் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இப்போலாம் இந்த ஆஃபீஸ் கேட்டை பார்த்தாலே ஒரே பயமாக இருக்குது தெரியுமா? இருக்கணும் மேடம், அதான் ஸ்பெஷாலிட்டி இந்த ஆஃபீஸ்க்கு. கடவுளே, இன்னும் என்னென்னத்தை பார்க்க இந்த ஜடை காத்துட்ருக்கோ தெரியலையே. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்களை பாவப்பட்டோ இல்லை பாவம் அந்த பிள்ளைங்க அப்படின்னு நினச்சோ யாராவது உங்கள்கிட்ட பேச வருவாங்க. அப்படி பேச வர்றவங்கள்ட்ட தயவு செஞ்சு அவங்கள பேச விட்டு நீங்கள் கேட்க பாருங்கள். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், அவங்க எதுவும் சொல்ல வரலன்னு நினச்சிட்டு ஆர்வ கோளாறுல 2 பேரும் பேசாதீங்க. அப்படி பேச விட்டு கேட்டிங்கன்னா ஷாக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் பேசிட்டு கடைசியாக அவங்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஆமாம். சரி, அப்போ இனிமேல் யார் பேச வருவா எங்கள்கிட்ட? தெரியாது. இந்த வெயின் அப்படியே இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றத பார்த்தா இந்த வெயினை கட்டுற வேண்டிய வேலை வராதுதான். இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் பட்டலாம் ரெடியா வைனா? ஆம்புலன்ஸ் கூட ரெடியாக வச்சிருக்கேன், எழுந்து உள்ள போங்க. ஆல் தி பெஸ்ட். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, எனக்காக நீ தியாகம் பண்ணதெல்லாம் போதும். மனசளவில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாடா? நீ எவ்வளோ ஆசைப்பட்டு போலீஸ் ஆனா உனக்கு புரியுதா? பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாம், கூப்பிட்டு பழகிட்டேன் தான் சஞ்சய்னு. உன்னை பிரிச்சிருக்க முடியாதுதான், அதுக்குன்னு சுயநலமாக இருக்க சொல்கிறியா? முடியாது, இதுக்கப்புறம் இருக்க முடியாது. நீ உன் ஆம்பிஷனுக்குள்ள இருடா. ஆம்பிஷனை விட்டுட்டு வருவான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட. நான் சந்தோஷமாக ஏற்றுக்கணுமாம்ல என் சுயநலத்துக்காக. உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சஞ்சய். மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ், எத்தனை மணிக்கு வரீங்க? உனக்கே அநியாயமா தெரியலையாடி? எனக்கு என்ன அநியாயமா தெரியணும் சொல்லு. எனக்கு என்ன அநியாயமா தெரியணும்? அந்த கம்பெனியில் நீ ஒரு ஸ்டாஃபாக இருந்தப்பவும் ஒழுங்கா இல்லை, தோ இப்போ எம்டியாக இருந்தப்பவும் ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லை. இப்பரே பஞ்சுவாலிட்டி பஞ்சு முட்டைன்னு கதை பேசிட்டு இருந்தா டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்க. எவனாவது இந்த காஸ்டியூமில் சைக்கிள் ஓட்டிட்டு வருவானா? அதுக்கு நீ என்ன லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். லவ் பண்ணும்பொழுது சைக்கிள் தான் மாஸ் அப்படின்னு என் மனசில் பதிவு வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கடவுளே, எவனாவது இந்த காஸ்டியூமில் சைக்கிள் ஓட்டிட்டு வருவானாடி? என் கருதி நான் ஒன்று இந்த காஸ்டியூமில் வர சொல்லலையே. மார்னிங் போகும்போதே நான் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போன்னு சொன்னேன். அதுவும் நானாக மார்னிங்னு ஃபிக்ஸ் பண்ணலை, நேற்று ஈவினிங்கே உன்னை கூப்பிட்டு போக சொன்னேன். இந்த கவிதாவும் மீரா மேமும் மயக்கடிச்சு வந்ததுனால இந்த பிளான் காலையிலையா மாறிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் உன்னை வந்து என்னை சைக்கிளில் கூப்பிட்டுட்டு போடான்னு மட்டும்தான் சொன்னேன். நீயா கோட் போட்டுட்டு வந்தலாம் உன் தப்புன்னு. ஆஃபீஸ்க்கு பின்ன எப்படி கிளம்பி போவாங்களா? கார்த்திக் பைத்தியக்காரத்தனமாக போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், புரியுதா? கார்த்திக் பைத்தியக்காரத்தனமாக பவித்ராவை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எத்தனை வாட்டி கேட்டாலும் இதான் ஆன்சரு. சரி வா உட்காந்து சட்டப்பட்டு இந்த இளநியை குடிச்சிட்டு கிளம்புவோம் ஆஃபீஸ்க்கு. நீ லேட்டாக போனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் லேட்டாக போனால் தேவையில்லாத ப்ராப்ளம்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். நீ லேட்டா போனாலும் ஏதாவது சமாளிப்பேன் நந்தினி மேம் கிட்ட. நான் லேட்டா போய் என் கிளைண்ட் கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? புரியுதா? நான் ஒன்றும் அந்த கார்த்திக் கிடையாது, கார்த்திக் பிரகாஷ். ஸோ கிளைண்ட்லாம் எனக்காக வெயிட்டிங். பாடி சீக்கிரமா வாடா, அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், இளநியை குடிச்சிட்டு கிளம்புவோம்.
சொல்லனையும் தேவையில்ல பதனையும் தேவையில்ல நீயே குடிச்சிட்டு வந்து உட்காரு மரியாதையா. சொன்னா இப்போ கேட்க மாட்டேன். சரி, கேட்காம எங்கே போக போகிறேன்? வண்டியில் போயிட்டே பேசுவோன்னா. இல்லாமலே நான் உன்னை காதலிக்கிறேன், இதை சொல்லாமலே நான் உன்னை காதலிக்கிறேன். அதிகாலை எழுந்து கோலம் போட்டு கொண்டேன், அழகாக உடுத்தி பொட்டு வைத்துக் கொண்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன். மனிதர்கள் உறங்கும் நேரத்தில் தேவதையாய் திரிந்தேன், நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை காதலிக்கிறேன். கண்ணதாசா கண்ணதா. டேய், இளநி பத்திரம் பார்த்து பொண்ணு 60 ரூபா வாங்கிட்டான். இந்த பாரு இளநீ பத்திரம்னா எனக்கு தெரியாது புரியுதா. ஒழுங்கா நீ பத்திரமா உட்காரு. நான் உடனே ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக போயிட்டு இருக்கேன். இந்த இதில் இளநீ பத்திரமாம்ல. ஆசையாக வாங்கினடா ஒரு இளநி 2 ஸ்டா. ஆசையாக வாங்கினியோ ஆசை இல்லாமல் வாங்கினியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது புரியுதா. வாங்கின நீ குடிச்சிருந்துருக்கணும். அதாண்டா நானும் சொல்கிறேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வண்டியை நிறுத்து குடிச்சிட்டு போவோம். முடியாது. குடிக்க வைக்காம உன்னை விட மாட்டேன்னு. பார்க்கலாம். யாராவது என்ன ரோட்டில் பார்த்தா என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன நினைப்பாங்க? அவனே இப்போ கார்த்தி கிடையாது புரியுதா. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. ரோட்டில் என்ன யாராச்சும் பார்த்தா அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா? ஓ, அப்போ அன்னைக்கு நானும் உன்ன மாதிரி சாதாரண ஸ்டாஃப் தான் சொல்லி என் பின்னாடி சுத்தினப்போ இந்த மான மரியாதைலாம் எங்கடா போச்சு? இந்த ஓட்ட சைக்கிள்ல லாக் போட்டு எதாவது பூட்டி வச்சிருந்தியா என்ன? இங்க பாரு அதெல்லாம் அந்த கார்த்திக் என்னக்கையோ செத்து போயிட்டான் புரியுதா. ஒரே வார்த்தையில பணக்காரன் ஏமாத்துறவன்னு சொல்லி என்னோட சின்சியாரிட்டியான லவ்வ அசிங்கப்படுத்தின பாரு. அப்பவே முடிஞ்சு போச்சுன்னா நம்மள பயங்கர கோவத்துல இருக்கேன். கோவமாலாம் இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி கோவமாக இருக்கிற சிங்கத்தோட ஒரு வீடியோ இந்த மான் கிட்ட எல்லாம் மாட்டிக்கிச்சு. கடுப்பு எல்லாம் தாள சொல்லணும்னா யாரை குத்த சொல்லி என்ன பண்ணுறது? லோக்கலாக குத்தாட்டம் போட்டது தொக்கல்ல பவிக்கிட்ட மாட்டிக்கிச்சு. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. கடவுள் செய்த குற்றம் இல்ல, இந்த கௌதம் பையனும் சஞ்சய் ப்ரோவும் செஞ்ச குற்றம்னா. அதுவும் உண்மைதான். நீ மட்டும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அண்ணன் நம்பரை எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தேன் எதுக்கு? வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. அடியே பட் பண்ணலை, ஏன்னா நீ தான் வந்துட்டியே. இங்க பாரு பவித்ரா, தேவல் நாமெல்லாம் வேலை பார்த்து விடாதுன்னா. எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு எங்கள் அண்ணன் கிட்ட. அப்படியே சுற்றுவேன், அப்படியே பொறிக்க மாதிரி இருப்பான்லாம் தெரியும். மற்றபடி இந்த மாதிரி கூட்டிப்பான் குத்தாட்டம் போடுவான்லாம் தெரியாதுன்னா. பாவம் அதில் வேற சஞ்சய் ப்ரோ வேற இருக்காரு. அவ்வளோதான், நான் வாங்குறேன்னு இல்லையோ அவர் வாங்கிட்டு வரேன்னா. இப்போ தெரியுதுண்ணே. அப்போ வீடியோவில் இருக்கிற உனக்கு பயம் இல்லை, அது உள்ள இருக்கிற சஞ்சய் ப்ரோவுக்காக தான் போவோம் பயம், அப்படிதானே? அப்படிலாம் 2 பேருக்குமே ஒரு இமேஜ் இருக்கு எங்கள் அண்ணன் கிட்ட. அதை உடச்சிடக்கூடாதுன்னு தான். அப்போ இதுக்கப்புறம் நீ நடந்துக்கிறத பொறுத்துன்னு, நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோ உங்கள் அண்ணன்ட்ட காமிக்கணுமா காமிக்க வேணாமா, காமிச்சு உங்கள் தம்பி கம்பெனி எம்டி இல்லை சார், பார் டான்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லலாமா வேணாமான்னு. இதுக்கப்புறம் நீ நடந்துக்கிறத பொறுத்துன்னு. கடவுளே, இவளுக்கு எல்லா க்ளோவையும் நம்மளே கொடுத்துருவோம் போலையா. ஆனால் அநியாயம் பண்ணுறடி சொல்லிட்டேன். கம்மியாக தான் பண்ணுறேன்னு மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ், ஒழுங்காக வண்டியை பார்த்து விட்டுங்க. எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது புரியுதா. ஆசைப்பட்டு தான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு மட்டும் நீ நினச்சிக்காத. அதாவது இந்த வீடியோக்காக மட்டும்தான் அந்த சைக்கிளை மிதிக்கிறேன், பார்த்துக்கோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் இந்த வீடியோ மிரட்டலுக்காக மட்டும்தான் என்ன சைக்கிளில் கூப்பிட்டு போகிறீங்க. அது நல்லாவே எனக்கு புரியுதே. காற்றுல உங்கள் கோட்டு பறக்குது, அது கூட நம்ம காதலும் பறக்குது, பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இங்கே சும்மா பஞ்ச் டைலாக் அடிச்சு விடாதானே. கார்த்தி, என்னடி ஓவரா லவ் டைலாக்லாம் இப்போ தான் பேசி கிழி பண்ண. லவ் பண்ணும்பொழுதுலாம் இந்த மாதிரி அடி இருந்த பைத்தியக்கார மாதிரி என்ன சுத்த விட்டேன். அன்னைக்கு எங்கடி போச்சு இந்த டைலாக்லாம்? அது மூளையில் அப்போ கொஞ்சம் நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு புரியுதா. இப்போ நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனாலும் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. மிஸ்டர் எம்டி சார் ப்ளீஸ், ஆர்டர் போடுறதெல்லாம் நிறுத்திட்டு என் கார்த்தியாக பேசுங்க புரியுதா. என் மனசுக்கு எம்டியாக இருந்து வேணா என்னை ஆட்சி செய்ய பாருங்க. மற்றபடி நீங்கள் ஒரு எம்டியாக பார்க்குறதையோ எம்டியாக பேசுறதையோ என் மனசு ஏற்றுக்க மாட்டுது. மிஸ் பவித்ரா, தேவையில்லாமல் என்னை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்காதீங்கண்ணா. இம்ப்ரெஸ் பண்ணாலும் நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். ஏன்னா நான் உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன். பயங்கர கோவத்தில் இருக்கிறவங்களோட ஹார்ட் பீட்டு முன்னாடி துடிக்கலாம், ஆனால் பின்னாடி உங்கள் கோட்டை தான் பிடிச்சிட்டு வரேன் நான். இந்த லட்சணத்துக்கே உங்கள் ஹார்ட் பீட் பின்னாடி வரைக்கும் கேட்குதேன். மரியாதையாக இருந்த பார்த்துக்க. வேற ஏதாவது சவுண்டு கேட்கும், ஹார்ட் பீட் கேட்குதான். ஹார்ட் பீட்டு துடிச்சப்பெல்லாம் கேட்கல, தவிச்சப்பெல்லாம் கேட்கல, இப்போ தான் கேட்குதான். ஒருத்தனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இப்போ வந்து இவ பேசுவா, இதெல்லாம் நான் கேட்கணுமாம்ல. கார்த்தி, வாயை மூடுடின்னு சொல்லிட்டேன். கார்த்தி, வாயை மூடுறீங்க.
இங்கே பாரு கார்த்தி, நீ என் மேலே எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக சுத்தின அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரியல. ஆனால் இப்போ பவி அந்த பைத்தியக்காரன் கார்த்தியை விட பெரிய பைத்தியக்காரியாக மாறிட்டா. எனக்கு என் கார்த்தி வேணும். உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் என் தோற்குதோ. உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ. நதிகளில் ஒரு இலை விழுகிறதே, அலைகளில் மிதந்தது தவழ்கிறதே. கரை சேருமா கை சேருமா எதிர்காலமே. எனக்காகவே பிறந்தானிவன், எனக்காகவே வருவானிவன். என் பெண்மையை வென்றானிவன், அன்பானவன். என் கோடையில் மழையானவன், என் வாடையில் வேளானவன். கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன். நந்தினி கூப்பிட்டியா? மேம், தூரமாக நின்று கூப்பிட்டேன், ஓடி வந்துட்டேன் தெரியுமா? ஏன்னா கிட்ட போகிறப்போ என்கிட்ட மட்டும் தனியாக ஏதாவது ரகசியம் சொன்னாங்கன்னா நான் மட்டும் அங்கே மயக்கடிச்சு விடுற மாதிரி இருக்கும். அதனால தான் கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன். அதுவும் கரெக்டு தானே. ஏன் மீரா மேடம் இருக்கிறக்க உங்கள் வாய்ஸ் உள்ள போகுது? அது என்னன்னு தெரியல, தலை ஒரே கிருகிருன்னு சுற்றுது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அதான் ஒரு வேளை லோ பிபி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். நந்தினி பேச பேச ஜூஸை குடிச்சு நம்ம லோ பிபியை கம்மி பண்ணோன்னு. ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுறது ஹை பிபி தானே மேடம் ஆகுது. உன்னை விட நான் கொஞ்சம் பெரிய புள்ள இல்லடா, எனக்கு லோ பிபி தான் வரும், உனக்கு ஹை பிபி வரும். ஏன்னா இள ரத்தம் அப்படிதான் இருக்கும்ண்ணா. இந்தா மீரா மேடம். யாரு? நான் தான் மேடம், உங்கள் டிஎல் நந்தினி. அடக்கொடுமையே, தாலி குங்குமம் குங்குமம் தாலின்னா. ஐயோ மயக்கம் வர்ற மாதிரியே இருக்கா. மேடம் மேடம் ஜூஸ் குடிங்க ஜூஸ் குடிங்க, பேசுவோண்ணா. டேய், யாரா நீங்களா? ஏய், என்ன இவ்ளோ பூலா வந்து கார் மேல ஏறி உட்காந்துருக்க? உன்னை அடிக்க வந்திருக்கோம்டா. சொல்ல போனா உன்னை போட வந்திருக்கோம். அப்படியா? சொல்லவே இல்ல. டேய், போடுறத நம்ம கிட்ட சொல்லிட்டு வந்தா போடுவாங்க. இந்த மாதிரி உன்னை கொல்றதுக்கு இந்த டைமுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா நல்லா இவன் பேசுறதா? கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுடா, போட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும்னா. ஹை ரவுடிஸ்னா ஹை மிரட்டுறீங்க, பை பண்ணுமா? பை பண்ணுமாவா? ஆமா. டேய், கையில கத்தி வச்சிருக்கேன் பாத்தியா? வெப்பன்ஸ் கரெக்ட், கையில் கத்தி வச்சிருக்கீங்க. நீங்கள் ரவுடி தான், நான் பயப்படணும் தான், ஏன்னா நீங்கள் என்ன போட வந்திருக்கீங்க. ஆனால் எனக்கு பயப்பட தெரியாதுடா. பயத்தை நாங்க காட்டுறோம்னா. என்னடா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சிரிக்கிறியா? அதாவது கொப்பி மண்டை, இந்த டைலாக் கேட்டிருப்பியான்னு தெரியல, பட் அஜித் சார் ஒரு படத்தில் மாசா சொல்லியிருப்பாப்ல. ரிப்பீட்டாக சொல்லுவோமா? டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்துருந்தாலும் நம்ம கெத்த ஒரு செகண்ட் கூட விட்டு கொடுக்க கூடாதுன்னு. நான்லாம் அந்த மாதிரி கேட்டகிரி. ரோஹித், இந்த பூச்சண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னா. பயம் அப்படின்ற வார்த்தைக்கு என் டிக்ஷனரியிலே மீனிங் கிடையாது. அதுக்குன்னு நான் அடிப்பேனான்னு கேட்டா அடிக்க மாட்டேன். ஏன்னா இந்த கதையில நான் ஹீரோன்னு. ஹீரோவுக்கு படைத்தளபதி இருக்காரு, அவரு தான் இந்த கதையில வில்லன். அதுவும் என்னை எதிர்க்கிறவங்களுக்கு மோசமான வில்லன். ஏய், உன் கூட யாராவது வந்திருக்காங்களா? கூட வந்தாதான் அவன் படைத்தளபதியா? கூட வரலனாலும் நான் எங்க இருந்தாலும் எனக்கு என்ன நடந்தாலும் அதை மானிட்டர் பண்றவன் தான் உண்மையான படைத்தளபதி. என் படைத்தளபதி ஆன் த வேல இருப்பான். இங்க பாருங்கடா, இப்பவும் சொல்றேன், பொழைச்சா போதுன்னு ஓடி போயிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்னை முறைச்சு பார்த்தாலே அடிப்பான். அதுவும் கத்தி எடுத்துட்டு என்ன போடலாம் வந்திருக்கீங்க, சும்மா அதிர விட்டுருவான். ஏய், யார பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க? எங்களெல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரியுது. டே, உங்களெல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலடா, ஆனா அடிச்சா நீங்களாம் பொழைக்க மாட்டீங்களே. பாரு, ஓவரா வாய் பேசிட்டு இருக்க. ஏய், இப்போ கூட நான் வாய் பேச ட்ரை பண்ணலடா, உங்களோட காப்பாத்த ட்ரை பண்றேன். ஒழுங்கா சொல்றேன், ஓடி போயிடுங்க. எங்களெல்லாம் பார்த்து பயந்ததை வெளியில காமிக்காம உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுன்னு இவ்வளவு நக்கலா பேசுற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்களாம் யாருன்னு தெரியாதா உனக்கு? அட தொப்பி மாட்டேன், இவ்வளவு நேரம் உனக்கு யாருன்னு தெரியாமல உட்காந்து பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாதாடா? இல்ல நான் யாருன்னு தான் உனக்கு தெரியாதா? நீ செஞ்ச செய்கை வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம், நான் செஞ்ச செய்கைய மறந்துட்டியா என்ன? நான் வேணும்னா சொல்றேன். பெங்களூர் ஹோட்டல்
என் பொண்டாட்டியை கடத்தினப்போ உங்களெல்லாம் அசிங்கமா ரோட்ல நிக்க வச்சு கேவலப்படுத்தினவன்டா நானு. கேள்விப்பட்டேன். அவ உன் பொண்டாட்டிய மறைச்சு வாழ்ந்த நீலாம் ஒரு மனுஷனாடா. பெரிய பிசினஸ் மேன் ஊருக்குள்ள சுத்திக்கிற. அப்படி இருக்கிற பட்சத்துல எதுக்குடா இவ்வளவு நாள் பொண்டாட்டிய மறைச்சு வச்சு கண்ணாமூச்சி ஆடின? சே நியூஸ் அதுக்குள்ள பரவிடுச்சா? பின்ன பரவாம இருக்குமா? ரோஹித் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சாம்ராஜ்யம்டா. அப்படி இருக்கிற பட்சத்துல என் பொண்டாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா உனக்கு இப்போ ரிமைண்ட் ஆயிருக்கணுமே. ஜஸ்ட் அவன் பொண்டாட்டியை நம்ம கடத்தினது இல்லை, அவன் கம்பெனியில் வேலை பார்த்தா ஸ்டாஃபாக இருக்கும்போது அந்த பொண்ணை கடத்தினப்போவே அந்த அடி அடித்தான். இப்போ இவன் மேலே கையை வச்சிருக்கோமே, இவன் மேலே கையை வச்சா இவனை எதிர்க்கிறதுக்கு நம்மளை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம வந்து சிக்கிட்டியடா. நான் தனியாக பெங்களூர் வந்தப்போவே உன்னை வச்சு செஞ்சேன். இப்போ ஏன் ஏரியாடா இங்கே வந்திருக்க? இங்கே என்னை பார்த்தாலே அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். நீ இப்போ கத்தி எடுத்துட்டு வந்து நின்றுருக்க, அதுவும் சேராத சேர்க்க கூட வந்து நின்றுருக்க. உன் கூட நிற்கிது இந்த 2 அல்லக்கை. இது வேதச்சலத்தோட ஆடுங்க தானே? ஏய் ஆமாண்டா, நாங்க வேதாச்சலத்தோட ஆடுங்க தான். உன்னை போடுறதுக்கு தான் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். ஹோ, வில்லன்கள் ஒன்னா சேர்ந்து தரணுமா? இவங்கிட்ட என்னடா பேச்சு? டேய், நீ என்ன பெங்களூர்ல அசிங்கப்படுத்திட்டு வந்த அன்னைக்குலேருந்து என் மான மரியாதை மொத்தமும் போயிடுச்சுடா. என் பிசினஸ் சாம்ராஜ்யமே கையை விட்டு போயிடுச்சுடான். போகணும், போய் தான் இருக்கணும், வேற ஆப்ஷன் கிடையாது. என்ன நீ கை வச்சது ரோஹித் பொண்டாட்டி மேல. உன்னெல்லாம் உயிரோட விட்டுட்டு வந்ததே பெரிய விஷயம், புரியுதா? அதுக்கு தான்டா மொத்தமாக பழி தீர்த்துக்க வந்திருக்கேன். இங்கே வந்து நான் மட்டும்தான் உன்னை எதிர்த்து நிற்பேன்னு நினச்சேன். ஆனால் இங்கே தான் ஒரு எதிரி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கியே. ஸோ எனக்கு இன்னும் வசதியாக போயிடுச்சு. எனக்கும் தாண்டா வசதியாக போயிடுச்சு. எதிரிங்க தனித்தனியாக வந்தா பேசி டயர்ட் ஆகிடுவேன். மொத்தமாலாம் வந்திருக்கீங்க. ஸோ துக்கம் மாட்டிட்டீங்க. கதையை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பேன்னா? அப்படிலாம் நீ கதையை முடிக்க முடியாது. உன் கதையை நாங்கள் முடிக்கிறோமா இல்லை எங்கள் கதையை நீ முடிக்கிறியான்னு ஒரு திருந்து பார்ப்போன்னா? இப்போவும் சொல்கிறேன் தொப்பி மண்டை, ஒழுங்காக ஓடி போயிட்டா அப்படின்னா இங்கேயாச்சும் மரியாதை தப்போம். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் அங்கேயாச்சும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் உள்ள தூக்கி வச்சாங்க. பட் இங்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே உள்ள தூக்கி வைப்பாங்க. லோ பெரிய போட்டக்கறடா நீ. ஆமாம், எப்படி என்ன நீங்கள் மிரட்ட ஆரம்பிச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா? ஏய் அட சொல்லுடா. டேய் சும்மா தான் நிற்கிறேன், நீ டைம் பார்த்து சொல்கிறான். இங்கே படுறான், ஓவரா பேசிகிட்டு இருக்கேன். பேசினா பேசிட்டு போகிறேன். எப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சா? இப்போ என்னடா 5 நிமிஷம் ஆனான்னா 5 நிமிஷம் ஆகலண்ணா அதுக்குள்ள ஏதாவது படம் ஓட்ட போறியா என்ன? நான் ஓட்ட மாட்டேன்டா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னன்னு தெரில, நான்லாம் எந்த படத்தையும் ஓட்டுறதில்ல. என்னை முறைச்சு பார்த்தா அடி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டேன். என் ஏரியாக்குள்ளே வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். இப்போது நான் அடிக்க மாட்டேன். அடிக்கிறதுக்கு ஆள் வரும்னு சொல்ல வந்தேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போது நெருங்கியிருப்பான். ஏய் பூச்சாண்டி காமிக்கிறியா என்ன? திரும்ப ரிப்பீட்டட் டைலாக்கு கட்டுப்பா இருக்க துப்பி மாட்டேன். பூச்சாண்டி காட்டலாம் எனக்கு தெரியாது, பயம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப பயப்படுறியா பூச்சாண்டி காட்டுறியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி அடி வாங்க ரெடியா இருங்கண்ணா. உங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் என் மனம் இல்லைண்ணா. டேய் அன்னைக்கு என் தம்பிக்கிட்ட பங்கமா அடி வாங்கினீங்கடா. அது அன்னைக்கு. ஓ அது அன்னைக்கு, இது இன்னைக்கு, அப்படிதானே? அன்னைக்கு என் தம்பியாச்சும் பாவம் பார்த்து அடிச்சான்டா. இவன் பாவமே பார்க்காத அடிப்பான். உன் தம்பி வருவான்னு சொல்றியா? தம்பி கிடையாது மச்சி, என் படை தளபதி. புரியல. என் ஃப்ரெண்டுடா பைத்தியக்காரன். ஸோ இருங்க, நார்மலாக நீங்கள் என்ன உட்கார வச்சு மிரட்டினா அடிப்பான். பட் நீங்கள் மட்டும் என்ன மிரட்டுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு ஒன்று புதைச்சிருவான். அதனால உன்னை ஏற்கனவே பெங்களூரில் அடிச்சாச்சு. இப்போலாம் உன்னை திரும்ப அடிச்சா நல்லா இருக்காது. ஒரே வழியாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவான்னா? அதுக்கு இறங்கி வரேன்டா. அந்த கத்தியை ஏன் சும்மா வச்சிருக்க கையில்? அப்படியே என் கழுத்தில் வையே. கழுத்தில் வைக்கணுமா? டேய் என்ன? ஆமாண்டா, ஏற்கனவே நான் உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். பெங்களூரில் என் தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னானே, உன்னை ஏன் கையால் அடிக்காமல் வந்துட்டேன். நீ அடி வாங்குறத பார்க்காம வந்துட்டேன். பட் இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி நீ அடி வாங்குறத நான் பார்க்கணும். அதனால என் கழுத்தில் கத்திய வச்சாதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவன் கண்ணு உடம்பு எல்லாத்துலேயும் அப்படியே முறுக்கேறி ஒன்று அடிப்பான். புரியுதா? இந்த வந்துட்டேன்னா ஏய் ஒழுங்கா வைடா கத்திய. ஏன்டா உன் கையெல்லாம் நடுங்குது? ஏய் கத்திய கழுத்துல வச்சிருக்கேன், ஏன் கை நடுங்குதுன்னு கிளாஸ் எடுக்கிறேன். ஆமாண்டா, உன் கை நடுங்காம ஸ்ட்ராங்கா பிடிடா பைத்தியக்காரன். பாஸ் இவெல்லாம் அடங்க மாட்டான். போட்டு வாங்க போவோம். டே ஆரஞ்சு சுக்கா, அவ்வளோ சீக்கிரமா என்ன போட்டுருவீங்க? போட முடியாதுங்கிறியா? கழுத்துல கத்தி வச்சதுக்கு என்ன ஆக போறீங்கன்னு நானே முடிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது போட்டுருவான், நம்மள போட்டுருவான். யாரும் வராங்கன்னு பூச்சண்டி கட்டுறியடா. அப்படி யாரு வராங்க? இங்க போடுறா யாரு வராங்கன்னு. மச்சான் லவ் யூடா. சீப்பா வாய் முடு.
மச்சான் மச்சான் என் கழுத்துல கத்தி வச்சிருக்கான்டா. பார்த்தா குழந்தை புள்ள மாதிரி இருக்கிறான். இவனை அடிக்க போறான். ஏய் கழுத்துல இருந்து கத்திட. என்னடா ஏதோ அவன் இவ்வளவு நாள் ஷோ காட்டினா அடிப்ப, அப்படி அடிப்ப, இப்படி அடிப்ப, மரண பயத்தை காட்டுவேன்னு சொல்லிட்டு நீ என்னடா நல்லா அம்பிள் பேபி கணக்கா டக்கின்லாம் பண்ணிக்கின்னு மாப்பிள்ள கணக்கா வந்து நிக்கிறேன். மச்சான் லவ் யூ சொல்லு. போய்த்துக்கிறோம் வாய முடின்னு சொன்னேன். ஏய் என்ன கட்டு பேத்திட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி, இல்ல ஷோ காமிச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க ரவுடி சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் அடி வாங்குங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவனை ஒழுங்கா எனக்கு கையில் சொல்ல சொல்லுங்க. இங்க பாருடா, ஒழுங்கா அவன் கழுத்துல இருந்து கத்தி எடுத்துரு. நான் நார்மலா கோவமா இருந்தாலே பயங்கரமா அடிப்பேன். இப்போ அவன் மேல வேற கோவத்துல இருக்கேன். ஸோ எல்லாம் ஒன்னா சேர்ந்துது சுத்துருவ பாத்துக்க. டேய் ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னவோ அவன் கழுத்துல கத்தி வச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கோடு போட்டுன்னு வச்சுக்க, தலை துண்டா போயிடும். எங்க தொட்டு பாருவனா? டேய் இப்ப நீ என்னடா பண்ண போற? உன்னை முதல்ல போடுறான்னா இன்னும் நீ பெரிய அப்பா டக்கர்னு அவன் பேசின்னு இருக்கான். அவன் உயிரோடு இருக்கும்போதே ஒன்னை போட்டாதான் அவன் திமிர அடங்கும்னு அவன் கண்ணுல பயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனை போடுவான். வானா பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா நீங்களாம் பஞ்ச் டைலாக் பேசுறீங்க? பயம் இருக்குன்னு நாங்க எங்கடா சொன்னோம்? ஒருத்தனை அடிச்சிட்டா என்ன பெரிய பருப்பா? நான் பெரிய பருப்புன்னு ஒன்ட்ட எப்படா சொன்னேன்? மச்சான் மச்சான் நான் தான் சொன்னேன்னா. இப்ப வாய முடின்னு சொன்ன உன்ன. லவ்யம் லவ்யம். அப்போ ஒரு குத்து தாங்க முடியலையா? ஏய் தேங்க்ஸ்டா நான் வந்து போனதுக்கு. பரவாயில்லண்ணா நீங்க அடிங்க அவனா. ஏய் வாண்ணா. ஏன்டா ஃபைட் பண்ணணும்னு வந்துட்டு ஃபைட் வேணான்னா நான் என்னடா பண்றது? டேய் அவன் கழுத்துல கத்திய வச்சிருக்கேன், போடுறான் அவனை. இவன் அடிக்கிற வரைக்கும் சும்மா அவன் வேடிக்கை பார்க்கறான். அவன் எப்படி போடுவான்? இல்ல போட்டுருவானா என்ன? ஏய் அவன் போடுவான். சரி சரி போடுவாப்ல. நான் அடியை வாங்கிட்டு அப்படி ஓரமா உட்காந்து பாருங்க. ஏய் டேய் என்னடா வில்லனுங்க நீங்க? ஒரு அடிக்கு தாங்க மாட்டீங்க. அடியடா அடிக்கிற நீ. ஐயோ அழுகுது. டே விட்டு வந்துடுறா ஓடிடலாம். உங்களைங்களா அப்படி போய் உட்காருங்கடா. அவன் ஒரு ஆளு. டேய் நீ தன்னவுட்டா பேசுனதுக்கு உன் கண்ணுல பயத்தை பார்த்துட்டு தான்டா உன்னை நான் போடுவேன். அவன் இருக்கிற தைரியத்துல தான் நான் ஆடுறேன். இவனுங்களை அடிச்சுட்டான் ஒன்னா பெரிய பட்டக்கரா என்ன அடிக்க சொல்றா பார்க்கலாம். அவனை உன் கண்ணு முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் உன்னை போடுறேன். டேய் டைலாக் பேசுனதெல்லாம் போதும், அதான் முடிவு பண்ணிட்டியே என்ன போட்டு அவனை போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவனை விட்டுட்டு வா ஃபர்ஸ்ட் என்ன போடுன்னா. ஏய் பயங்கரமா அடிப்பான்டா. என் கழுத்துல கத்திய வர வச்சு மாத்திருக்க. ஸோ தாங்க மாட்டேன், ஓடிறியா பேசாம? நான் வேணா வாய்ப்பு தரேன். சரி சவுண்ட் ஒன்றும் குறையிற மாதிரி தெரியல. ஆல் த பெஸ்ட்னா அடி வாங்கறதுக்கு. சொல்ற மாதிரியா அடிப்பான்னு தான் நினைக்கிறேன். இந்த தொப்பி மட்டும் இன்னைக்கு சாவ போறான். ஆமா ஆமா சும்மா நின்ன மாதிரி எங்களுக்கே ரத்தம் வருது. இவனுக்கு என்னென்ன வரப்போதோ. ஏய் பெங்களூர் போனப்போ ரோஹித் கிட்ட வம்பு வளர்த்தவன் தானே நீ? அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியா? யாரா நீ? சொல்லிருப்பானே பில்டப்லாம் கொடுத்தான். ஆனா பில்டப் கொடுத்த அளவுக்கு நீ ஒர்த்து இல்லையே. ஒர்த்து இல்லாத மாதிரியா தெரியுறேன்? ஆமாண்டா ஒர்த்து இல்லாத மாதிரி தான் தெரியுறேன். சரி சரி ஒருத்த காமிச்சிருவோன்னா. நான்லாம் பெங்களூருக்கு அவன் கூட வரல. அப்படி வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன் உன்னாலும் அங்கேயே சமாதி கட்டியிருப்பேன். நான் கூட வராததுனால இந்த கார்த்தி பைய கொஞ்சம் பாவம் பார்த்தவனெல்லாம் விட்டுட்டான். அதான் சென்னை வரைக்கும் வந்து நிக்கிற. ஸோ இங்க சமாதி கட்டிடுவோன்னா. ஏய் சி வாய்மடு. டேய் டேய் ஷர்ட்டை விட்டுறான். அதுவும் டக்கின் பண்ணிட்டு எவ்வளவு நீட்டா இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஷர்ட்டை கசுக்குறேன். உன்னையே கசுக்க போறேன். அப்படி இருக்கும்போது இப்ப இன்னும் ஷர்ட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ஆனாண்டா ஷர்ட்ல இருந்து கையெடு. என் ரோஹித் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. ஏய் என்னடா அவன் நீ நக்கல் பண்ணிட்டே இருக்கீங்க? நக்கல் பண்ணிட்டு இருக்கமா? மரியாதையா ஷர்ட்ல இருந்து கையெடுறான். என் ரோஹித் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த ஷர்ட்டு. நானே ஃபார்மல் காஸ்டியூம்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்தேன். அதான் போட்டு காசுன்னு இருக்கிற கையிடுறான். ஏய் அடங்க மாட்டேன். அடிச்சாதான் அடங்குவன்னா அடிச்சிருவோம்.